ஹலோ கைஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான். ப்ராங்க்னா வந்து எப்படி ப்ராங்க் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மொபைலுக்கு வந்து ஒரு கால் வந்துருந்துச்சு. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. இந்த 10th எக்ஸாம் எழுதுனதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அது தெரியாமல் அது அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுட் வந்துட்டு, அதனால வந்து அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த இதை வச்சு அப்படியே எங்கள் சித்தப்பாவை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் வந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், அப்புறமா வந்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வர்ற காலை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நான் பண்ண அதே தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கால்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத செய்யுங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரும் சவுண்ட் போட்டாதீங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? ஹலோ, சார், நாங்கள் ஐஓபி பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். ஜெயா உங்கள் பொண்ணுங்களா? அவளுக்கு 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஏறும். அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் இப்போ வந்து ஐஓபி இது ஜிபேயில் வந்து நாங்கள் உங்களுக்கு போட்டு விடுவோம். உங்ககிட்ட ஜிபே இருக்குங்களா? அப்போ நாங்கள் ஒரு மொபைல்லேருந்து கால் பண்ணுறோம். அட்டென்ட் பண்ணுறீங்களா? வீடியோ காலில் உங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை காமிங்க. அப்படியா? அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்? உங்கள் அப்பாவா? சரி, உங்கள் ஃபேஸை காட்டினாலும் ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீடியோ காலை வந்து அட்டன் பண்ணி இன்னொரு மொபைல் மூலயமா நாங்கள் வந்து உங்களுக்கு 18,500 பைசா போட்டு விடுவோம். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறினோடனே எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். நான் வீடியோ கால் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற வரைக்கும் உங்கள் வீடியோ காலை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நம்பர் சொல்கிறீங்களா? 96 00 ஓகே. உங்கள் ஜிபே இது உங்கள் அக்கௌண்ட் நேம் என்ன? சரி. ஹலோ, இந்த உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள். இப்போ இல்லை, நான் அனுப்பிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்போ சொல்லுங்கள். ஹலோ, கேட்குதா? மேடம். அந்த ஏடிஎம் கார்டில் உள்ள ஒரு 6 நம்பர் சொல்லுங்கள். ஏடிஎம் கார்டு இப்போ என்கிட்ட இல்லை மேடம். ஏடிஎம் கார்டு லாக் ஆகிட்டு. அப்படியா? அந்த நம்பர் வேணுமே. நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இருக்குல்ல, பேங்க்கில் நீங்கள் இது பண்ண வேண்டியதானே. ஏடிஎம் கார்டு நான் யூஸ் பண்ணணும். இல்லை, அந்த நம்பர் இருந்தால் தான் நாங்கள் வந்து அதை நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கு அந்த நம்பர் போட்டால் தான் வரும். ஹலோ, சொல்லுங்கள். இல்லை, அந்த நம்பர் எங்களுக்கு தேவை. அந்த நம்பர் இருந்தால் தான் எங்களால் அனுப்ப முடியும். என்ன இதுக்காண்டி? இல்லை, என்ன இதுக்காண்டி நம்பர் சொல்லணும்? ஸ்காலர்ஷிப்க்கு.
ஹலோ இல்லை இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஆ ஆமாம். என்னது? அப்படியா? இல்லை இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஹலோ கால் பண்ண சொல்கிறேன் மேடம். இல்லை நீங்கள் நாங்கள் வந்து 18,500 இது பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்முக்காக ஒரு 2,000 அனுப்பணும். சரி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த அமௌண்ட் மட்டும் இப்போ அனுப்புனீங்கன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிற நம்பருக்கு போட்டு விட்டுறோம். அப்போ நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் நம்பர் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மாற்றி விட்டுருக்கேன். ஆ சரி. இந்த இதான் வாட்ஸ்அப் நம்பரு, அனுப்பி விடுங்க, நாங்கள் மாற்றி விடுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை மேடம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்க மேடம். நான் வெளியே நிற்கேன், நீங்கள் அனுப்பி விடுங்க, நாங்கள் வீட்டில் போய் மாற்றி விட்டுறோம். நீங்கள் யாரு? ஆ நீங்கள் யாரு? அது என் தங்கச்சி தான். அப்படியா? ஆமாம், நீங்கள் நான் இது அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் அதில் அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு மாற்றி விட்டுறேன். இல்லை நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்களேன். எனக்கு டைம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். சரி மேடம், இதில் எஸ்எம்எஸ்ஸாக போட்டு விடுங்க நம்பரை. ஆ சரி. போட்டு விடுங்க. பேரும் எதுவும் சேர்த்து போட்டு விடுங்க, நான் மாற்றி விட்றேன். ஆ கட் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். அனுப்பி விட்டுருவாங்க. ஏன் இதுல மைனஸ்ல இருக்கு, காசு பிடிச்சிருவாங்க. அப்படி செய்யணும். என் நம்பர்னா கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி என் நம்பர் பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து கால் வருதுல என்ன ஆகுது? பட நம்பர் இருக்குல்ல, அது அக்கௌண்ட் கிடையாது, உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அதுக்கு என்ன வேணாம். அதான் வராது, அக்கௌண்டே கிடையாது. என் நம்பரே அனுப்புறேன். எப்படி அவங்களுக்கு தெரியும்ல என் நம்பர்னு. அதுக்கப்புறம் பாப்போம், இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்க போட்டு விட்டுருவாங்க, அந்த பையன் தெரியாம போட்டு விடுவான். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லைன்னா சந்தேகப்படுறாங்களான்னு முதல்ல பார்ப்போம். சித்தி இங்க வாங்க, இங்க வாங்க. சரி நீங்க வாங்க. ஸ்பீக்கர் போடுங்க. ஹலோ, என்ன எப்படி இருக்கிய? சாப்பிட்டாச்சா? ஹலோ, சாப்பிட்டாச்சான்னு கேட்க போட்டேன், போடக்கூடாதா? சரி, பேச்சே சரியில்லையே. சும்மா பேசுறதுக்குள்ள இந்த கிளம்பிட்டு இருக்கோம். பேத்திய ஊழியறா, அதான் கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா சாப்பிட்டு, அம்மா என்ன குழம்பு வச்சாவே? சரி கிளம்புறோன்னு சொல்றது. என்ன கோபமா பேசுறீங்க? இல்லை ஒன்றா நம்பர் அனுப்ப முடியல. ஒன்றா நம்பர் மட்டும் வந்து ரெண்டு நம்பரை மெசேஜ் பண்ணுங்க. ஒன்று வர மாதிரி. சரி அது மட்டும் செய்யுங்க. சித்தி, சித்தப்பா என்ன உங்கள்கிட்ட சொல்லலையா? அண்ணன் பக்கத்துல
இருக்காருல்ல அவிய அந்த அண்ணன் பக்கத்து தானே. சரி அப்போ உங்ககிட்ட இதை பற்றி பேசவே இல்லை, ஸ்காலர்ஷிப் பற்றி. இதை பத்தி பேசல. பக்கத்து தானே இது இப்படி போட்டுருவோம் அது அப்படி போட்டுருவோம் இருக்கேன். 2000 ரூபா போட்டு நீங்க 18,000 ரூபா வருது. பரவாயில்லையே. அனுப்பிவிட்டேன் பேர கூப்பிட்டு அனுப்பிட்டீங்களா? ஒன்றா நம்பர் போட்டிங்களா? அந்த 2018 ஒன்று எப்படி போட்டீங்க அதில்? அனுப்பிட்டே இருக்கணும். சரி கொண்டாங்க அனுப்பிவிட்டேன். கொண்டாங்க. இப்போ நம்ம அந்த மைண்ட்ல பிடிச்சிருவாங்களா? யாருக்கா வைக்கணும்ல? அண்ணா அந்த அக்கௌண்ட் போட்டா போடுறதுல ஹலோ ஹலோ. ஹலோ. நம்பர் வந்ததுங்களா? இல்ல மேடம் வரலையே. அனுப்பி விட்டேனே. வரல மேடம் இன்னும். அப்படியா? சரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்களேன், எனக்கு டைம் இல்லை. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. இன்டர்நேஷ்னல். சென்னையில இருந்தா? ஆமாம். அப்படியா? எந்த பிரான்ச்சு கூட ஜாயிண்ட்? ஐஓபி பேங்கோட ஜாயிண்ட் தான். நாங்கள் வந்து ஐஓபி எந்த நாங்க இருக்கிற பிரான்ச் எங்க பிரான்ச் உங்களுக்கு தெரியுமில? தெரிஞ்ச பேசுறீங்க இல்லையா? நீங்கள் வந்து கோரம்பலம் பிரான்ச்சு தானே? ஆமா. நான் இல்லையா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எங்களுக்கு வரம்லாம் கிடையாது. அப்படியா? இல்லை ஜெயா அவங்க வந்து ஹோலி கிராஸ் அந்த ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க? ஆமா மேடம். அவங்க இப்போ 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க தானே? ஆமா மேடம். இல்லை இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அதான் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நான் இது பண்ணிடுவேன். அதான் இல்லைன்னா வந்து அந்த காசை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதான் பார்த்தேன். இருங்க மேடம், இப்போ வந்துருவாங்க. வந்தோடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இதை கொடுத்தா அவங்ககிட்ட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. அப்படியா? என்ன இது? அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. இல்லை நாங்கள் வந்து இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் சென்டரை. சரி அப்போ வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவா இல்லைன்னா நீங்கள் எப்படி? மேடம் வரக்கு நான் 1 மணி நேரம் ஆகும். அவங்ககிட்ட தான் இருக்கு பேங்க் புக் எல்லாமே. அவங்க அக்கௌண்ட் நம்பர் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னால் உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை. எப்போ? இதுக்கு முன்னால் ஒருக்கா கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை. அதனால தான் இப்போ வந்து அது வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கே ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க. அதனால தான் இங்கேருந்து கால் பண்ணுறோம். சரி இருங்க மேடம், நான் எனக்கு கேட்டு 1 செகண்ட் உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். நான் வந்து எங்கே வந்திருக்காங்க கேட்கேன். சரி. சொல்லு. உங்களுக்கு உணவு அதுக்கு தான் அனுப்ப முடியாது, சந்தேகம் வந்துட்டு. மற்ற நல்லா சரின்னு அனுப்பியிருப்பாங்க அப்பவே. சண்டே வேற அதனால டவுட் வந்திருக்கும் கிலோ. அது இங்கே கேட்டு அடிப்பாங்க. அதாவது பேங்க் புக்லாம் எங்க? ஹலோ ஹலோ. சரிண்ணா என்னப்பா? இல்லையே. இல்ல எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலையப்பா. இல்லையே. அடுத்து இப்படி போன் போட்டு கேட்காங்க 2000 ரூபாய் ஏற்ற சொல்றாங்க. ஓடிபி நம்பர்லாம் கேட்காங்கன்னு கேட்டு உங்க சிஸ்டர் அடிச்சு கேடான். இதில் நம்பர் கிடையாது. அவங்க நம்பர் 2 பேர் போட்டு வச்சிருக்காங்களே. அப்படி கொஞ்சம் ஒரு 2000 ரூபா அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது யாரு? எங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபா அனுப்புனா நல்லா இருக்கும். அனுப்புறீங்களா? அனுப்புனீங்கன்னா ஒரு 18000 ரூபா அனுப்பி விடுவோம். என் நம்பர் போட்டு என் பேர் வராதே. அப்படியா?
இருக்கு. ரஜினி அக்கான்னு மெசேஜ் வருது. யாரு எந்த ஊருக்காக போகுது? புதுசா யாரும் பதிவு இருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லையே, ஏன்னா என் நம்பர்ல இருந்தே கால் பண்ணலையே. ரஜினி அக்கான்னு வந்தது பேர் எப்ப யாரு வந்து மெசேஜ்? இல்லையேண்ணா, புது நம்பர்ல இருந்துல கால் பண்ணேன். சரி சரி அனுப்புங்க. சரி சித்தப்பா, 2000 ரூபாய் மறக்காம அனுப்பி விட்டுருங்க. அனுப்பி விட்டேன். சரி அனுப்பி விட்டுருங்க. சரி சரி சித்தப்பா, நான் வந்து இது உண்மைக்குமே எனக்கு வந்து இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் சித்தப்பா, எனக்கு இந்த மாதிரி முந்தானத்து அவன் ராஜாக்கு, என் மாப்பிள்ளையோட தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் கால் வந்துச்சு. ப்ராங்க் கால் கிடையாது, இந்த மாதிரி ஃப்ராடு தினமாக கால் பண்ணி கேட்டாங்க. அதனால தான் சும்மா சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே ஃப்ராடு. நான் அதானே சொல்றேன், எங்களுக்கு தெரியாம அப்படி இப்படி விசாரிக்காது. சரி சரி வந்துச்சு. ஹலோ காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்த கால் வந்து இதே மாதிரி தான், இப்படியே தான் பேசுனாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து என் மொபைலில் இருக்கிற என்னோடய ஜிபே அக்கௌண்ட்டை என்னை வச்சே யூஸ் பண்ண வச்சாங்க. என் கையை வச்சே யூஸ் பண்ண வச்சாங்க. நானே என்னோடய ஜிபே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் இன்னொரு மொபைலில் இருந்து அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அவங்க வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணும்போது தான் நாங்கள் யோசித்தோம், இவங்க எதுக்கு அக்கௌண்ட் எதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதான் நான் ஜிபே தான் நம்பர் மூலியமாகவே தான் வந்து அனுப்பிடலாமே. நல்ல வேலை என்னோடய அக்கௌண்ட்டில் 1 பைசா கிடையாது, 1 ரூபா கூட கிடையாது, மைனஸ் அக்கௌண்ட்டில் கிடக்கு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து மைனஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டு, அதனால வந்து உங்களுக்கு வந்து பைசா ஏறல, எங்களுக்கு எரர்னு காமிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அனுப்புன மாதிரியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, எடிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதனால மக்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி வர்ற கால்ஸை வந்து நம்பாதீங்க, கொஞ்சம் யோசித்து எதுனாலும் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.